தமிழ் சினிமால பொதுவா தமிழ் பேசக்கூடிய நடிகைகள் அப்படிங்கிறதே ரொம்ப கம்மி தான். அதுக்கு முக்கியமான காரணம் சினிமா இண்டஸ்ட்ரினாலே ஒரு தப்பான இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. இந்த பார்வையை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துற மாதிரி வெகு சில தமிழ் நடிகைகள் மேலேயே இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுறதும் அவங்கள ஓரங்கட்டுறதுக்கான முயற்சியா அப்படிங்கிறதும் தெரியல. இன்னைக்கு அதிமுகல இருந்து வெளியனுப்பப்பட்ட ஒரு நபர் பேட்டி கொடுக்கிறாரு. அந்த பேட்டியில ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் கூவத்தூர் ரெசார்ட்ல எம்எல்ஏக்கள்லாம் முகாமிட்டு இருந்தாங்க. குடிச்சிட்டு கும்மால அடிச்சாங்க. குறிப்பா நடிகைகள் நிறைய பேரை வச்சு கும்மால் அடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை டைரக்டா சொல்றாரு. அதுல வெளிப்படையாவே த்ரிஷா அவர்களுடைய பெயரை பயன்படுத்துறாரு. இதுக்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டா ஆதாரங்கள்லாம் நான் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த விஷயம் ட்விட்டர் முழுக்க பயங்கரமா பிரபலமாக ஆரம்பிக்குது. மன்சூர் அலிகான் சும்மா ஒரு வார்த்தையை சொன்னதுக்கே நீங்க இப்படி கொந்தளிச்சிங்களே, இந்த விஷயத்துக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு டைரக்டா எந்த எவிடன்ஸும் இல்லாம த்ரிஷா மேல கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு பதில் சொல்ற விதமா த்ரிஷா தன்னை பிரபலப்படுத்திக்கிறதுக்கு நிறைய மனிதர்கள் எந்த அளவுக்கு கீழ்த்தனம் வேணா போவாங்க, இந்த மாதிரி நபர்களுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அட்வொகேட் டீம் பதிலளிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. இப்படி ஒரு நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த பேட்டி கொடுத்த நபர் மறுபடியும் இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, த்ரிஷா மாதிரி ஒரு நடிகையை தான் நான் சொன்னனே தவிர த்ரிஷான்னு சொல்லல அப்படிங்கிறாரு.